குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்காவது சுட சுட ஏதாவது நியூஸ் கொண்டாந்துருக்கியா? சுடான் செய்தா கொண்டாந்துருக்கேன். பெத்தவங்க யாரும் தெரியாதனால கமலாங்கிற ஒரு பெண்ணுடைய கல்யாணம் பாதி கட்ட நேரத்துல நின்று போயிடுச்சு. குட் குட். ரொம்ப பரிதாபமா இருந்துங்க. இதெல்லாம் எழுதிருக்கேன். பெரிய எழுத்துல மக்களுக்கு படிப்பின வரும்படியா செய்தி வெளியிடும். அதை செஞ்சு போடுறேன். கூட என்னென்ன செய்யணுமோ பொடி வச்சு வேலை செய்யறேன். நியூஸ் ஆயிட்டு கூட. குட் மார்னிங். குட் மார்னிங். சந்திரன் என்னமோ எழுதி கொடுத்தான், அதை நல்லா பெரிய எழுத்துல போடு. என்ன விஷயம் படி. பெற்றவர்கள் பெயர் தெரியாத காரணத்தால் கமலா என்ற பெண்ணின் கல்யாணம் நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் பிள்ளை வீட்டார் அதிக பணம் கேட்டதின் கொடுமை. இந்த அநீதி தொலையுமா? பெண்கள் புதுவாழ்வு பெறுவார்களா என்று திருந்துமோ இந்த சமுதாயம்? என்ன பகவத்கீதை சொல்றியே? இது என்ன நியூஸியா? இதுல என்ன கவர்ச்சி இருக்கு? ஜனங்களுக்கு பிடிக்குமா? மசாலா தடவி போட தெரியும் என்ன சந்திரனுக்கு. நான் சொல்றபடி எழுது. கமலா என்ற பருவ பெண் கல்யாணம் நின்றது. மணமகள் மேல் சந்தேகம். எதுல சந்தேகம்? கள்ளக்காதல் காரணம். அவர் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கலையே சார். அவருக்கு என்ன தெரியும்? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் சொல்றது சரி. சம்பளம் கொடுக்கறவன் போ போயா போ. அப்படி போடு, பெரிய இடத்துல போடு, முதல் பக்கத்து போ. தமிழ் வளர்ச்சிக்கு கொஞ்சம் பாடுபடுவோமா? கள்ளக்காதல் காரணமா? இன்னையா அக்கிரமம் இது? மனுஷனா பிறந்தா மானத்தோட வாழணும். இப்படி ஒரு ஓடுவாளி பெண்ணை நான் வச்சிருந்தா நான் அப்படியே இடிச்சிருப்பேன். இந்த மாதிரி மானங்கிட்ட படைக்கிறத விட பேசாம கொலை முட்டையில விழுந்து சாகலாம். கேட்டையடி இந்த சிரிக்கு கதையே. ஊரே சிரிப்பா சிரிக்குது. என்னடி எழும விஷயம்? ஊமா ஊரை கிடக்குமா கோட்டாம் குடிய கிடக்குன்னு சொன்னாங்களே, சரியா போச்சு. இந்த பாருங்க பரிதாண்ட பத்தினி மூஞ்சியும் முகர கட்டை. இவ கெட்ட கேட்டுக்கு கள்ளக்காதலா பாரடி யோகித பேசல வந்திருக்கு. அடிப்பாவி, என்னடி இது அநியாயம்? பார்த்தா பசு மாதிரி இருக்கா பாவி. இவ யோகிதை இப்பெல்லாம் புரியுது. இவ பவுசுக்கு கல்யாணம் வேறையா கல்யாணம். இங்கடா உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு முறை காயத்துல தொங்கலாமையா, உடம்புட்ட வந்து சாகலாமையா? இன்னும் ஏன் உயிரை கூட இருக்க? என்ன இதெல்லாம்? மானங்கிட்டவன் அரசையால் ஊருக்குள்ள தலையாட்ட முடியாம பாவம் இந்த அப்பாவை சிங்காரம் தூங்க போட்டுக்கிட்டாரு. இத பாருங்க, இந்த பாழும் பத்திரிகை தான் எங்க அப்பாவை பிடமாக்கிடுச்சு. பாவி, அநியாயம், அக்கிரமம். கமலாவுடைய கல்யாணம் கள்ளக்காதலால் நின்னுதுன்னு ஏன் போட்டீங்க? அது என் சொந்த விஷயம். ஓஹோ, நான் கொடுத்த செய்தி ஏன் மாற்றி போட்டீங்க? ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டை வாழைய பாழாக்கிட்டீங்க. இது உங்க சொந்த விஷயம் இல்ல. இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும். சந்திரா, நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். அது கிடக்கட்டும். ஒரு கற்புள்ள பெண்ணை களங்கம் நிறைஞ்சவள்னு போட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதலாளி, நீ தொழிலாளி. என் கோபத்தை கலராத. நான் நினைச்சேனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது. மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய புனிதமான பத்திரிகை தொழிலை ஏன் துரோகத்துக்கு பயன்படுத்துறீங்க? இப்படி தவறான செய்திகளை வெளியிடுறதுனால உலகத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாயிருக்கு. எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் தடாகத்தை விளக்குறாங்க. இந்த கண்ணீர்லாம் உங்களை சும்மா விடாதாமா? என்ன செய்யும்? கண்ணீர்லாம் என்ன குளிப்பாட்டுமா? போவிய அநீதியின் போர்வையில கொஞ்ச காலம் மறைஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீதியின் பார்வையிலிருந்து நிரந்தரமா நீங்க தப்பவே முடியாது. ஆமா, போமா. ஏதாவது சுட சுட நியூஸ் கொண்டாடுங்க. என்ன திருத்தலாம் வந்து? உலகமே திருந்தினாலும் நான் திருந்த மாட்டேன். என்னடா அதை பாத்தீங்களா?
ஒரு குருவி உங்களுக்காகவே மயங்கி விழுந்துகிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ மயங்கி விழுந்து போல இருக்கு. நல்லா சான்ஸ் சீக்கிரம் போங்க. அம்மா இன்னைக்கு என் முகத்துலதான் முடிச்சுக்க போல இருக்கு. பிகர பாத்தீங்களா? மயக்கத்தை கூட நிறுத்துங்க. சீக்கிரம் வாங்க. என்னங்க யாரோ பாவம் கண்ணாட போல் இருக்கு. முட்டா என்னடா பாத்துட்டு இருக்க? தூக்குறா. நம்ம கார்லயே ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். பாத்தீங்களா கருணைய? வாங்க சீக்கிரம் வாங்க. புடிங்க. பூ கசங்கிற போகுது. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இனிமே எல்லாம் எஜமான் பொறுப்பு. அவர் பாத்துப்பாரு. சீக்கிரம் புறப்படுங்களே. உதவி செய்யற வண்டியில வந்துட போறான். சீக்கிரம். தம்பி, மனுஷனா பிறந்தா மட்டும் போதாது, இப்படிப்பட்ட தங்கமான மனசு வேணும். நாட்டுல இப்படி ரெண்டு ஒரு நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. தேவி, தேவி, என்னது மழையில நின்று விளையாடிட்டு இருக்கிறியே? உடம்புக்காகுமா? போகல. மன்னிச்சிருங்க, தண்ணியில இவங்க குடிசையெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த ஷெட்ல தங்க அனுமதிங்க. என் காஸ்ட்லி கார் நிக்கிற ஷெட் இந்த நேஸ்டி ஃபெலோஸ் நிக்க கூடாது. நாஸ்தியா? இவங்களை பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்க? இதை சொல்றதுக்கு உங்களுக்கே வெட்கமா இல்லையா? அசிங்கமான இந்த ஏழைகளுடைய பணத்தாலதான் உங்க பத்திரிகை வளருது, உங்களுக்கு வாழ்வளிக்குது. அன்னப்படகு போன்ற இந்த பாலிகளை வசிக்கிறீங்களே, அது கூட இந்த ஏழைகளுடைய பணத்தாலதான். அதுக்காக பங்கு கேட்க வந்திருக்கியா? உங்களுக்கு பண்பு வேணும்னு சொல்றேன். இந்த ஏழை மக்கள் நம்ம போல 10 மாசம் தான். ஆனா உடல் கருப்பு, ரத்தம் சிகப்பு, அவ்வளவுதான். கேன்சர் வியாதி கூட சுத்தப்படுத்தலாம். ஆனா இந்த வியாதியை சுத்தப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன் முடியாது? வசதி உள்ளவங்க வாழ்க்கையில நொடிச்சு போனவங்களுக்கு சுவராங்கியா இருந்தா இங்க மட்டும் இல்ல, உலகத்திலே ஏழை பணக்காரங்கிற பேதமே மறைஞ்சு போயிடும். சோசியலிசம் பேசுறியா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பத்திரிகை பக்கம் பக்கமா எழுதுறீங்களா? அது பிசினஸ். அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கையா? வேலை இல்லாத பசங்களுக்கு எனக்கு விரோதத்தை உண்டாக்குறியா? நீ கேர்ஃபுல். வாழ்க்கைய தொலைச்சுடுவேன். எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லு. எங்க கஷ்டத்துக்கெல்லாம் தோல் கொடுத்து உதவுற இந்த தம்பியை பத்தி ஏதாவது பேசினா நாங்க பொன்னாதவங்களா மாறிடுவோம். குரூப் சேர்க்கிறீங்களா? போலீஸ கூப்பிடவா? புனிதமான காரியத்தை செய்யற அவங்கள எதுக்காக இந்த பாவத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க? நாங்க போயிடுறோம், வாங்க போலாம். நம்ம உடம்பு உழைச்ச உடம்பு இந்த மழையில ஒண்ணு கரைஞ்சிடும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி
நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நீயா என்ன சண்டை சத்திர வரைக்கும் வந்தாச்சா? மழைக்காக ஒதுங்க இடத்துல ஒரு நல்ல சான்ஸ். இந்த பொண்ணை பிரமாதமான போத்துல போட்டோ எடுத்தேன். குணம் ஒண்ணு விட்டு போகாது. கேமரா கொடுங்க. பொம்பளை படம் எடுத்தாங்கன்னு சொன்னா கேட்கறது. அண்ணே கமலாவா? கமலா கமலா சீக்கிரம் டாக்ஸி கொண்டா. ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கணும் சீக்கிரம். அண்ணே அண்ணே கேமரா கொடுங்க. முடியாதுன்னா முடியாது. அண்ணே அண்ணே கமலா படம் எடுத்தேல்ல, இதுல இருக்கிற பில்மை எரிச்ச பிறகுதான் இந்த கேமரா வந்து கொடுத்தேன். அண்ணே உங்களுக்கு என்ன ஊர் வம்பு? கேமரா கொடுங்க. முடியாது. கமலாவை படம் எடுத்தது, சத்தத்தை பார்த்தது, அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தது, இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. ஆமா, ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் மூச்சு நிறுத்திடுவேன்னு முதலாளி மிரட்டாரு. வெளியே நடக்கிற விஷயத்தை ஆபீஸ்ல சொன்னா உன்னை தொலைச்சு விடுவேன் நீங்க மிரட்டுறீங்க. முரளுக்கு ஒரு பக்கம் தான் இடி, நான் மத்தளம் ஆயிட்டேன். எனக்கு ரெண்டு பக்கமும் இடி. மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. போ மேல இடியோ புயலோ மழையோ கரண்டியோ கைவசம் எது கிடைக்குதோ. அகல்யா அகல்யா என் அன்பே, ஒரு ஆண்மகனை ஏனடி இப்படி தவிக்க விடுகிறாய்? முல்லைக் கொடியே, என் செல்ல கிளியே, முழுநிலா முத்தழகியே அகல்யா, உனக்காக நேற்று மாலை நான் ஆற்றங்கரையில் காத்திருந்தேன். ஐயோ நீங்களா? முழுக்க கேட்டுட்டீங்களா? முழுக்க கேட்டீங்களா?
உனக்கு முழுக்கு போட்டீங்களான்னு கேளு. அடி பாவி, நீ எம் முட்டாட்டியா? உனக்கு வேண்டி காதல் காய் எழுதுனவன். ஐயோ அவமானம். மத்தவங்க செய்தியெல்லாம் பத்திரிகையில போடுறது போய் என் விஷயமே வந்துடும் போடுது. எவனோ ஒருத்தன் எழுதுன காயத்தை வச்சுக்கிட்டு ஆசையா படிக்கிறீங்க. ஒரு நாளாவது என்கிட்ட கிடையாது. என்ன அலையறனா? ஏது ஏது நமக்கு ஏது எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அப்படித்தாங்க காதல் கடுதாசி வரும். இனிமே தினமும் வரும். என்னது தினமும் வருமா? யார் எழுதுறாங்க? சவால்காரனா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டைவர்ஸ். டைவர்ஸ்? டைவர்ஸ். ஓஹோ, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவளோட ஆட்டம் எல்லாம் நினைக்கிறீங்களா? யார் இவன்? அம்மா, அம்மா 8 குழந்தைக்கு தாயார். ஏயா யாருக்கிட்ட காது குத்துற? இவளை பார்த்தா 8 குழந்தைக்கு தாய் மாதிரியா தெரியுது. எலும்பு குறையவே இல்லை. அதனாலதான் பத்திரிகையில போடணும்னு போட்டோ எடுத்துருக்கோம். தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சு. தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சா? ஏங்க வேட்டி கட்டினா ஒரு சட்டம், புடவை கட்டினா ஒரு சட்டம். ஐயா நீ தான் 2 கட்டாராச்சே. 2மே நீ பைஜாமால போட்டுருக்கிற. பேசாதையா பேசாதே. பொண்டாட்டிக்கு காதல் கடுதாசி எவரோ எழுதிட்டான மட்டும் குதிக்கிற துடிக்கிற. இந்த முகாட்டை பார்த்தா நம்மகிட்ட குழுகுல இருப்பான. ஐயா என்னையா பெரிய கடுதாசி? படிய படி. அத்தங்கிற காயம். என்னது ஒண்ணுமே இல்ல, வெறும் காகிதம். ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். அண்ணே, தினமும் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி படியறைஞ்சு வர்றேன். சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் எலுமிச்சம்பட ஜூஸ் புளிஞ்சு கொடுக்குறீங்க. இப்ப என்னால அதுதானப்பா செய்ய முடியும். கொண்டாங்க. நன்றி அண்ணே. ஒரு வேண்டுகோள். ஆம்புலன்ஸ் சொல்லணுமா? ஐயோ அது இல்ல, ராத்திரியில எழுந்திருச்சீங்கன்னா லைட்டை போட்டு நடங்க. நான் இப்படி கடப்பேன், மிதிச்சிடாதீங்க. அதெல்லாம் கூடாது. அந்த போட்டா அப்படியே நடந்துக்கிறது. மேல போய் படுத்தோம் போ. ஐயோ ஆண்டவா, பாத்திரம் ஒன்றும் வராம இருக்கட்டும்.